பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உறவில் மனதிடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். பாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள். இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள். இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில்
நமக்கு எதிரான மனிதர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். ஆண்டவர் போற்றி, அவர் நம்மை எதிரிகளுக்கு இரையாக்கவில்லை. ஆண்டவர் பெயரே நமக்கு துணை, அவரே விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் என்று இன்றைய திருப்பாடல் 124 தாவீது அரசர் பாடுகிறார். நமக்கு எதிராக எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் இருந்தாலும், ஆண்டவர் நம் சார்பாகவே எப்போதும் இருந்து கொண்டே இருப்பதால் நாம் கடவுளின் அருளை பெற்றவர்களாக எல்லா போராட்டங்களையும் எதிர்த்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு பெரும் துணையாக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். நம்முடைய ஜெபத்தை கடவுள் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைமகனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் குடிமக்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் மக்கள் இனம் நம்மை விட பெரும் தொகையதாயும் ஆள்பலம் வாய்ந்ததாயும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம், வாருங்கள். ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர், நம்மை எதிர்த்து போரிடுவர், இந்நாட்டிலிருந்தும் வெளியேறி விடுவர் என்று கூறினான். எனவே
கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர். பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம், ராம்சேசு ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர். ஆயினும் எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர், பெருகி பரவினர். இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர். எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர். கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையே கசந்து போகும்படி செய்தனர். பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து, பிறக்கும் எபிரேய ஆண் மகவு அனைத்தையும் நைல் நதியில் எரிந்து விடுங்கள், பெண் மகவையே வாழ விடுங்கள் என்று அறிவித்தான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 124 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் திருப்பெயரே நமக்கு துணை. நமக்கு துணை, நமக்கு துணை. ஆண்டவரின் திருப்பெயரே நமக்கு துணை, நமக்கு துணை. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக, ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி ஆண்டவரின் திருப்பெயரே நமக்கு துணை, நமக்கு துணை. ஆண்டவரின் திருப்பெயரே நமக்கு துணை, நமக்கு துணை. அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடி இருக்கும். ஆண்டவர் போற்றி போற்றி, எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. ஆண்டவரின் திருப்பெயரே நமக்கு துணை, நமக்கு துணை. ஆண்டவரின் திருப்பெயரே நமக்கு துணை, நமக்கு துணை.
துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோ என்னில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாழையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்க என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரே என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவர். சிறியோரில் ஒருவருக்கு அவன் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடிந்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, இறைவாக்கினர் என்பதால், நேர்மையாளர் என்பதால், கடவுளின் சீடர் என்பதால் நாம் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகிற போது ஆண்டவர் அளவில்லாத ஆசீர்வாதங்களை கைமாறாக நமக்கு தருகிறார். தொடக்க நூல் புத்தகத்திலே 18வது அதிகாரத்திலே ஆண்டவர் பெயரால் வந்த 3 மனிதர்களை ஆபிரகாம் ஆசையோடு வரவேற்று உபசரித்தார். 10வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். இளவேனிற் காலத்தில் உறுதியாக மீண்டும் நான் உன்னிடம் வருவேன்,
அப்போது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்ற மிகப்பெரிய கைமாறை ஆசீர்வாதமாக கடவுள் அவருக்கு கொடுத்தார். விடுதலை புத்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 29, 30 ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். 430 ஆண்டுகளாக எகிப்து தேசத்திலே அடிமைகளாக வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே மோசேயும் ஆரோனும் நின்று கடவுள் கூறிய வார்த்தைகளை எல்லாம் அவர்களிடம் எடுத்துச் சொன்னார்கள். அவர்கள் அதை நம்பினார்கள். 430 ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்த அவர்களை ஆண்டவர் விடுதலை வாழ்விற்கு அழைத்து வந்து மிகப்பெரிய கைமாறினை செய்தார். முதல் சாமுவேல் புத்தகத்திலே 7வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். தீமைகள் செய்து கெட்டுப்போன இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே சாமுவேல் கடவுளின் வார்த்தைகளை வந்து சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், தீமையை விட்டு விலகுங்கள் என்று தேவ வார்த்தையை அவர் போதித்த போது அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். 20 ஆண்டுகளாக கடவுளுடைய பிரசன்னத்தை அறியாத அந்த மக்கள் மத்தியிலே ஆண்டவரின் பிரசன்னத்தை அவர் கொண்டு வந்தார். அழுது புலம்பிக் கொண்டிருந்த அந்த மக்கள் மத்தியிலே, பெலிஸ்தியர்களுக்கு எதிராக பயந்து கொண்டிருந்த அந்த மக்கள் மத்தியிலே ஆண்டவர் பேரிடி முழங்கச் செய்து பெலிஸ்தியரை தோற்கடித்தார். மிஸ்பாவுக்கும் சொனாவுக்கும் இடையே ஆண்டவர் மிகப்பெரிய உதவியை செய்தார் என்று சொல்லி அந்த இடத்தை எபனேசர், அதாவது ஆண்டவர் இன்று வரை உதவி செய்தார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு எபனேசர் என்று பெயரிட்டு அழைத்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரின் வார்த்தையை கொண்டு வந்த சாமுவேலை அவர்கள் ஏற்றுக்கொண்டதால் ஆண்டவரே நேரடியாக மக்களுக்காக சண்டையிட்டு அவர்களுக்கு கைமாறு வழங்கினார். முதல் அரசராகும் புத்தகத்திலே 17வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் பெயரால் வந்த எலியா இறைவாக்கினரை சாரிபாத்து கைம்பெண் ஏற்றுக்கொண்டார். தானும் தன்னுடைய மகனும் அப்பத்தை சுட்டு உண்ட பிறகு சாகத்தான் வேண்டும், எங்களிடம் வேறு ஒன்றுமில்லை, நாங்கள் வறுமையிலே இருக்கிறோம், பஞ்சத்திலே இருக்கிறோம் என்று அந்த சாரிபாத்து கைம்பெண் சொன்னபோது எலியாவின் ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு முதலில் எலியாவுக்கு அப்பம் சுட்டு கொடுத்தார். எலியா சொன்ன வாக்கிற்கு இணங்க பானையில் இருந்த மாவும் கலசத்தில் இருந்த எண்ணெயும் தீராமல் சாரிபாத்து கைம்பெண்ணும் அவருடைய மகனும் அவருடைய வீட்டாரும் பல நாட்கள் உண்டார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் பெயரால் வந்த எலியாவை ஏற்றுக்கொண்டார். பல நாட்கள் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை அவர் கைமாறாக பெற்றுக்கொண்டார். 2வது அரசராகும் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எரிகோவிலே வாழ்ந்த மக்கள் மத்தியிலே எலிசா வந்தபோது அவர்கள் அவரை அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். அம்மக்கள், இந்த இடம் நன்றாக இருக்கிறது, ஆனால் இந்த இடத்தில் நல்ல தண்ணீர் இல்லை, நிலம் பயன் தராமல் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னபோது உப்பை எடுத்து அந்த தண்ணீரிலே இட்டு ஆண்டவரின் பெயரால் இத்தண்ணீர் இனி நல்ல தண்ணீராக இருக்கும், நிலம் பயன் தரும் என்று சொல்லி ஆசி வழங்கினார். எலிசாவை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய இறை செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள். நல்ல நீரும் நல்ல பயன் தரும் நிலமும் அவர்களுக்கு கைமாறாக கிடைத்தன. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, கடவுளின் பெயரால் வருகின்ற பணியாளர்களை, மனிதர்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற போதெல்லாம் ஆண்டவர் அளவில்லாத ஆசீர்வாதங்களை, அளவில்லாத அற்புதங்களை நமக்காக செய்து கொண்டே இருக்கிறார். அதே வேளையிலே சிலர் கொலோசியருக்கு எழுதிய கடிதத்திலே 2வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே புனித சின்னப்பர் சொல்லுகிறார்,
போலி மெய்யியலாலும் வீணான ஏமாற்று பேச்சு வார்த்தையாலும் நீங்கள் கவர்ந்து கொள்ளாதபடி பார்த்து கொள்ளுங்கள். கடவுளின் பெயரால் சிலர் உங்களை ஏமாற்றுவார்கள், ஏமாறாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று சின்னப்பர் சொல்லுகிறார். தெசலோனியருக்கு எழுதிய 2வது கடிதத்திலே 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், உங்களை பலர் கடவுளுடைய பெயரை சொல்லி ஏமாற்றுவார்கள், கடவுளுக்கு நிகராக தங்களை மாற்றிக்கொள்வார்கள், தன்னையே கடவுளாகவும் மனிதர்கள் காட்டிக்கொள்வார்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று அந்த பகுதிகளே சின்னப்பர் அறிவுரை வழங்குகிறார். கடவுளின் நேர்மையான பணியாளர்களை, உண்மையான பணியாளர்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். அவர்கள் தருகின்ற செய்திகளை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். நம்முடைய முன்னோர்களுக்கு அளவில்லாத அற்புதங்களை கைமாறாக வழங்கிய ஆண்டவர் நமக்கும் கைமாற்றினை வழங்குவார். தொடக்க நூல் புத்தகத்திலே 15வது அதிகாரத்திலே 1 வசனத்திலே ஆபிரகாமை பார்த்து கடவுள் பேசுகிறார். ஆபிரகாம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் என்று ஆசி வழங்கினார். நமக்கும் ஆண்டவர் அதே ஆசியை வழங்குவார். நாம் நினைத்து பார்ப்போம், எத்தனையோ குருக்களுக்கு, எத்தனையோ துறவியருக்கு, எத்தனையோ இறைவாக்கு சொல்ல வந்த நல்ல பணியாளர்களை நம்முடைய வீட்டிலே உபசரித்திருப்போம், அவர்களுக்காக செபித்திருப்போம், அவர்கள் தருகின்ற இறை செய்தியை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டிருப்போம். உங்களைப் போல் தலை சிறந்த மனிதர்கள் வேறு யாரும் இல்லை. உங்களுக்கு ஆண்டவரின் கைமாறு நிறைவாக கிடைக்கும். கைகளை கூப்பி கண்களை மூடி செபிப்போம். நான் சொல்ல சொல்ல திரும்பச் சொல்லுங்கள். கடவுளே, உம் திரு பணியாளர்களுக்கு நாங்கள் செய்த நற்பணிகளை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும், எங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும், மிகுந்த கைமாறினை எங்களுக்கு தாரும். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்தபடியாய் என்னையே ஏற்பாய். இயேசுவின் வழியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் வழியே என் வாழ்வின் வழியே, என்னையே தருவேன் காணிக்கையாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கும். உம்முடைய நம்பிக்கையாளர்கள் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இக்காணிக்கைகளை மாற்றியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் திருவுளமாடி, ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கியவர் தம்மையே வெறுமையாக்கினார். சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் எல்லாவற்றையும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்திற்கு மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் எந்நாளும் எப்பொழுதும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் என்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போகுதே, ஒரு சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போகுதே, ஒரு சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், ஒரு வாழ்வு எங்கில் தாரும், உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், ஒரு வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போகுதே, புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா, இனியாரும் நினைவெல்லாம் நீ அல்லவா, நீதம் துணையாகும் என் வாழ்வில் வரமல்லவா. வரமல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு எண்ணில் தாரும், உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு எண்ணில் தாரும், உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போகுதே, புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் தாழ்மையோடு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்யும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களையும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாளத்தின் நட்சத்திரமே, விடியும் இன்னும் எங்கள் நம்பிக்கையே,